சந்திரநல்லூர் எல்லை கடந்து பக்கத்து நாடான வெளிச்சம் நல்லூர் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 காவலாளர்கள் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞனிடம், "ஏய், இங்க பாரு, எங்களுக்கு நீ காசு கொடுத்தால்தான் நீ இங்கு வியாபாரம் பார்க்க முடியும்" என்று மிரட்டுகின்றனர். அதற்கு அந்த இளைஞன், "ஐயா, என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. நான் வியாபாரம் முடித்த பிறகுதான் என் அம்மாவிற்கு மருந்தும் மற்றும் உணவுகளும் வாங்க வேண்டும். தயவு செய்து என்னை வியாபாரம் செய்ய அனுமதியுங்கள்." உடனே அரியான் அந்த பக்கம் குதிரையை திருப்பி சென்று அவர்களிடம் கேட்கின்றான், "பஞ்சம் பிழைக்க வந்தவர்களிடம் நீங்கள் ஏன் காசு வாங்குகிறீர்கள்? உங்களிடம் யார் காசு வாங்க சொன்னது என்று?" அதற்கு அவர்கள், "நீயே பஞ்சம் பிழைக்க வந்திருக்கின்றாய். நீ எங்களிடம் கேள்வி கேட்கிறாயா? திரை, உன் பையில் என்ன இருக்கிறது?" உடனே ஆரியனும், "ஆமாம், நானும் பஞ்சம் பிழைக்கத்தான் வந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், யார் உங்களை காசு வாங்க சொன்னால் என்று." அதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள், "உன்னிடம் பணம் வாங்குவதற்கு எங்கள் நாட்டு மந்திரி வர வேண்டுமோ?" உடனே ஆரியான், "ஓ, அப்படியென்றால் உங்கள் நாட்டு மந்திரி தான் காசு வாங்க சொன்னாரா?" என்று. உடனே அந்த 2 காவலர்களும் அந்த வியாபார இளைஞனை தாக்குகின்றனர். "இவனாலதான் எங்களுக்கு நேரம் விரயமாகிறது" என்று. உடனே அரண்யன் அவர்களை தடுக்கிறான். 2 காவலர்கள் இவனையும் சேர்ந்து தாக்குகிறார்கள். அந்த வழியே மந்திரியின் மகனார் வந்து கொண்டிருக்கின்றான். இங்கே நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து, "யார் இவன்?" என்று காவலாளிகளிடம் கேட்கின்றான். உடனே 2 காவலர்களும், "இவன் நாங்கள் வசூல் செய்து கொண்டிருக்கும் காசை ஏன் வாங்குறீர்கள், எதற்கு வாங்குறீர்கள் என்று எங்களை வசூல் செய்ய விடாமல் தடுத்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றான்." உடனே அரண்யன் கூறுகிறான், "ஓ, அப்ப மந்திரியின் மகனார்க்கும் இது தெரியுமோ?" என்று. உடனே மந்திரியின் மகனார் கூறுகிறான், "இவனை அடித்து சிறையில் அடையுங்கள். பக்கத்து நாட்டான சந்திரநல்லூர் பட்டத்து இளவரசர் அரண்யன் வருவதாக தகவல் வருகிறது. அவர் நமது நாட்டை கடந்து தான் அடுத்த நாட்டிற்கு செல்ல வேண்டும். அச்சமயம் இங்கு எந்த பிரச்சனையும் நிகழக்கூடாது. அவர் கூடவே படைத்தளபதிகளும் போர் யானைகளும் வரக்கூடும். இந்த வழியிலுள்ள அனைத்து கடைகளையும் அப்புறப்படுத்துங்கள். இல்லையென்றால் ஏன் இங்கு இவ்வளவு கடைகள் இருக்கின்றது? நான் உங்களுக்கு வியாபார சந்தைகள் அமைக்க சொல்லி பொற்காசுகள் கொடுத்தோமே, அது எங்கே என்று கேள்வியினால் கேட்டு நமது தலையை வெட்டி விடுவார்" என்று கூறுகிறான். உடனே 2 காவலர்களும் அரண்யன் மற்றும் அந்த இளைஞனை சிறையில் அடைக்கின்றனர். அந்த இளைஞன் அரண்யனை பார்த்து கேட்கிறார், "நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தீர்கள்? நான் உங்களை இங்கு பார்த்ததே இல்லையே." உடனே புலம்புகின்றான், "சந்திரவனூர் சாம்ராஜ்யத்திலிருந்து இளவரசர் அரண்யன் இன்று இங்கு வருகின்றாராம்." அந்த காவலர்களிடம் மந்திரியின் மகன் பயந்து நடுங்கி கூறியதை நீங்கள் கேட்டீர்களா? இன்று மட்டும் நான் கொஞ்சம் காலதாமதமாக வந்திருந்தால் அந்த இளவரசரை பார்த்து இங்கே உள்ளவர்களை பற்றி புகார் செய்திருப்பேன். எனது அம்மா வேற பாவம், வீட்டில் தனியாக இருக்கின்றார். அவருக்கு உடல் நிலையும் சரியில்லை. என்ன செய்து கொண்டிருப்பார் என்றும் தெரியவில்லை. நீங்கள் கவனித்தீர்களா? மந்திரியின் மகனுடைய அகம்பாவத்தை. இதில் சந்திரநல்லூர் இளவரசருக்கு முடிசூடி மன்னராகும் போது இங்கு இவனுடைய தந்தை ஓய்வெடுத்துக் கொண்டு இவன் நிதித்துறை மந்திரியாக போகிறாராம். கொடுமை என்னவென்றால், சந்திரநல்லூரில் இருந்து அரசர் நிதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது மக்களுக்கு சரியாக செல்கிறதா என்று தெரியவில்லை. சரி, மக்களும் சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டு பிழைத்தாலும் இவர்களுக்கு கப்பம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி புலம்பி தள்ளுகிறான். அதற்கு அரண்யன், "நீங்கள் ஏன் மன்னரிடம் புகார் அளிக்கவில்லை?" என்று கேட்கின்றான். அதற்கு புகார் அளித்தோம். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு மன்னர் சபையில் மூத்த மந்திரியுமான மக்கள் நலன்துறை மந்திரியிடம் கொடுப்பார். அவர் யார்? இவருடைய பெரியப்பா. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அந்த புகாருக்கு என்ன பலன் இருக்கும் என்று. உடனே அந்த இளைஞன் அரண்யனிடம் கேட்கின்றான், "உங்களிடம் காசு ஏதும் இருக்கின்றதா?" என்று. அதற்கு அரண்யன், "என்னிடம் காசு எதுவும் இல்லை. எதற்கு கேட்கின்றாய்?" இளைஞன் கூறுகின்றான், "இன்னும் சிறிது நேரத்தில் காவலர்கள் வருவார்கள். அவர்களிடம் கொடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று பார்த்தேன்." உடனே அரண்யான் கூறுகின்றான், "என்னிடம் கையில் அணியக்கூடிய சிறிய முத்து மாலை ஒன்று இருக்கிறது." அதற்கு இளைஞன், "அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. சரி, கொடுங்கள். அதை வைத்து நாம் இங்கிருந்து செல்ல முயற்சி செய்கின்றேன்." அந்த முத்து மாலையை கொடுக்கின்றான். கூடவே சிறிய காகிதத்தையும் அவனிடம் கொடுக்கின்றான். "இது என்ன காகிதம்?" என்று கேட்கின்றான். அதற்கு அரண்யன் கூறுகின்றான், "வரும் வாரங்களில் நீ மன்னர் சபைக்கு சென்று இதை மன்னரிடம் கொடு. அப்போது உனக்கும் உனது நாட்டு மக்களுக்கும் நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன்." உடனே அந்த இளைஞன் கேட்கிறான், "நீங்க ஒற்றனா? எந்த நாட்டுக்காக வேலை செய்கிறீங்கள்?" என்று.
அதற்கு அரண்யன் அது எல்லாம் ஒன்றுமில்லை என்று அவனுடைய இன்னொரு மேலாடையை அவனிடம் கொடுக்கின்றான். சற்று நேரத்தில் சிறைவாசலுக்கு காவலாளி வருகிறார். அந்த இளைஞன் அந்த முத்து மாலையை, ஐயா, இது பக்கத்து நாட்டு இளவரசரின் முத்து மாலை. இதன் விலை மிகவும் அதிகம் என்று காவலாளியிடம் கொடுக்கின்றான். உடனே அந்த காவலாளி, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? அரண்யனை பார்த்து கேட்கின்றான். நீ திருடனா? காலையில் என்னை கேள்வி கேட்கிறாய், மாலையில் நீ திருடின மாலையை என்னிடம் கொடுக்கிறாய். சரி, நான் திறந்து விடுகிறேன். இந்த நாட்டை விட்டு நீங்கள் 2 பேரும் ஓடிவிடுங்கள்.